Hello students, இந்த வீடியோல நம்ம 13th and 14th question பார்க்கலாம். 13th questionல நமக்கு சில conditions கொடுத்திருக்காங்க இல்ல hints மாதிரி வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு linear polynomials என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம ஒரு சம் பார்த்திருப்போம். அந்த சம் மாதிரி தான் இந்த சம்மும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றாங்கன்னா அந்த ரெண்டு லைனும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா the graph of p of x passes through the points 2, 3 and 6, 11. என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இருக்க லீனியர் பாலினாமியல் வந்து நம்ம பிளாட் பண்ணோம்னா கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எதெல்லாம்னா 2, 3, 6, 11 இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா y வந்து 3 இருக்கும், எக்ஸ் வந்து 6 இருந்துச்சுன்னா y வந்து 11 இருக்கும்னு சொல்றாங்க. இந்த p of x is equal to ax plus b இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பிளாட் பண்ணோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்ல போகும்னு சொல்றாங்க. சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா the graph of q of x passes through the point 4, -1. p of x மாதிரியே q of x வந்து அந்த லைன் வந்து எதுல பாஸ் பண்ணும்னா 4, -1 சொல்றாங்க. அப்போ இது வந்து p of xக்கு q of xக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ்னா x வந்து 4 இருந்தா y வந்து -1 சொல்றாங்க. சரியா? அடிஷ்னலா என்ன சொல்றாங்கன்னா the graph of q of x is parallel to the graph of p of x. என்ன சொல்றாங்கன்னா p of xக்கு வந்து q of x வந்து parallel-ஆ இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த லைன்ஸும் இதுல நம்ம பிளாட் பண்ற லைன்ஸும் இதுல நம்ம பிளாட் பண்ற லைன்ஸும் வந்து parallel-ஆ இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன தெரியும், parallel-ஆ இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு லீனியர் பாலினாமியல்ஸ்லயும் a ஓட வேல்யூ வந்து சேமா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு என்ன தெரியும், ஏயோட வேல்யூ வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா லைன்ஸ் வந்து பேரலா இருக்குன்றது தெரியும். அதாவது ஸ்லோப்போட வேல்யூ வந்து இங்க ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதாவது p of xலயும் q of xலயும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ கவனிங்க, நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, p of x is equal to ax plus b ன்னு கொடுத்திருந்தாங்க. q of x is equal to cx plus d ன்னு கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார்மேட் என்ன, y is equal to ax plus b. இங்கேயும் வந்து அதே ஃபார்மேட் தான். p of xல a ஓட இடத்துல a தான் இருக்கு. இங்க பாருங்க, இதே ஃபார்மேட் தான் இங்கேயும் இருக்கு. அப்போ p of xல வந்து ஸ்லோப்பை ரெப்ரசன்ட் பண்றது வந்து a. ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னா a. கரெக்டா? q of xல பாருங்க, axக்கு நேரா என்ன இருக்கு, c இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க வந்து ஸ்லோப்பை ரெப்ரசன்ட் பண்றது வந்து c. நமக்கு என்ன சொன்னாங்க, parallel lines சொன்னாங்க. அப்போ ஸ்லோப் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஸ்லோப் ஈக்குவலா இருக்கும்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா a வந்து cக்கு ஈக்குவலா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ எப்படி இருக்கும்னா a and c வந்து ஈக்குவலா இருக்கும். இதை தான் வந்து நம்ம இந்த தேர்ட் பாயிண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸ்லோப் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸ்லோப் வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ல a, செகண்ட் ஒன்ல வந்து c. அதனால இது ரெண்டும் வந்து ஈக்குவல்னு நம்ம இங்க டிரைவ் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க, graph of p of x passes through the points 2, 3 and 6, 11 சொன்னாங்க. இப்போ p of x வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு, ax plus bங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. பாயிண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, 2, 3, 6, 11. இது வந்து x, இது y, இதுவும் x, இது y. y is equal to ax plus b. இந்த மாதிரி தான் நம்ம லைன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து இந்த ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே y ஓட வேல்யூ என்ன, 3. 3 is equal to a into x ஓட வேல்யூ என்ன, 2. அப்போ a into 2 plus b. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 is equal to 2a plus b. இப்போ இதே மாதிரி அடுத்த பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன, இப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம். From point 2, 3. அதே மாதிரி அடுத்து from point 6, 11. இதையும் வந்து y is equal to ax plus bங்கிற ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி பண்ணோம்னா இங்க y வந்து 11. 11 is equal to a into x ஓட வேல்யூ 6, a into 6 plus b. இப்போ 11 is equal to 6a plus b. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து b ஓட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்க போறோம். b is equal to இந்த 2a இந்த சைடு போயிருச்சுன்னா -2a ஆயிரும். அப்போ b is equal to 3 - 2a.
இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 11 is equal to 6a plus 3 minus 2a. இப்போ வந்து நம்பர்ஸ்லாம் ஒரு சைட் கொண்டு வாங்க, வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைட் கொண்டு வாங்க. அப்போ அந்த 3ஐ வந்து இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா 11 minus 3 is equal to 6a minus 2a. 11 minus 3 வந்து 8, 6a minus 2a வந்து 4a. அப்போ a is equal to 8 divided by 4. அப்போ a is equal to 2. இப்போ a ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன தெரியும்? a is equal to cன்னு தெரியும். அப்போ c ஓட வேல்யூவும் 2 தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். b is equal to 3 minus 2 into 2. a ஓட வேல்யூ 2 தானே, அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். is equal to 3 minus 4 which is equal to minus 1. அப்போ b is equal to minus 1. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா p of x வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். p of xல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a ஓட வேல்யூ வந்து 2x plus b ஓட வேல்யூ வந்து -1. அப்போ 2x minus 1. இப்போ நம்ம செகண்ட் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அதாவது q of x என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். q of x is equal to cx plus d. இதில் c ஓட வேல்யூ மட்டும் நமக்கு தெரியும். c ஓட வேல்யூ என்ன? 2. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா y ஓட வேல்யூவும் x ஓட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த ஃபார்மேட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y is equal to ax plus b. இதுதான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ax பதில் cx plus dன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது இங்கே y ஓட வேல்யூ என்ன? -1. அப்போ -1 is equal to c ஓட வேல்யூ 2, x ஓட வேல்யூ வந்து 4. அப்போ 2 into 4 plus d. நம்ம d ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ -1 is equal to 8 plus d. -1 இந்த 8 இந்த சைடு போயிடுச்சுன்னா -8 is equal to d. -1 -8னா -9 is equal to d. ஸோ நம்ம d ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம செகண்ட் பாலினாமியல் எப்படி இருக்கும்னா q of x is equal to c ஓட வேல்யூ என்ன? 2. அப்போது 2x plus d ஓட வேல்யூ வந்து -9. அப்போ 2x minus 9. இதுதான் வந்து q of x ஓட வேல்யூ. இப்போ அடுத்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எதோட கோஆர்டினேட்ஸ்னா of point where these lines meet the x-axis. இப்போ y ஆக்சிஸில் எங்கே கட் ஆகுதுன்னு கேட்டால் நம்ம y இன்டர்செப்டோட வேல்யூ சொல்லிடலாம். அப்போ பாருங்கள் இங்கே y இன்டர்செப்ட் என்ன? -1 -9 சொல்லிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எந்த இடத்துல கட் ஆகும் அதோட கோஆர்டினேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எப்பவுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே கட் ஆகுதுன்றது தெரிஞ்சிடும். இப்போது p of x வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா, இதுக்கு கண்டுபிடிக்கலாம். 0 is equal to 2x minus 1. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த -1 இந்த சைட் போயிடும். அப்போ +1 ஆயிரும். 1 is equal to 2x. இந்த 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடும். இப்போ 1/2 is equal to x. அப்போது என்ன எழுதிக்கலாம்னா x is equal to 0.5ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 0.5,0ல் இந்த கோஆர்டினேட்ஸில் வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது. இப்போது இதே மாதிரி q of xக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0 is equal to 2x minus 9. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த 9 இந்த சைடு வந்துடும். 9 is equal to 2x. அப்போ 9/2 is equal to x. அப்போ x is equal to 9/2னா 4.5. அப்போ நம்மளோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னா 4.5,0. இந்த கோஆர்டினேட்ஸில் கட் பண்ணுதுன்னு எழுதிக்கோங்க. சரியா? இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சு. இனி அடுத்து 14th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி என்ன டீட்டெயில்ஸுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 14th கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. அதாவது f of x is equal to ax plus aங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. வேர் a is greater than 0. அப்போ என்ன அர்த்தம்? a வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு அர்த்தம். இது வந்து பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் இருக்க எல்லா லீனியர் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நடுவில்
காமனாக என்னென்ன விஷயம் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு என்ன ஃபார்மேட் சொன்னாங்க, f of x is equal to ax plus aங்கிற ஃபார்மேட் சொன்னாங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு y இன்டர்செப்ட். இங்கே பாருங்க, இங்கேயும் a வேல்யூ இங்கேயும் a வேல்யூ தான். அப்போ ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு a is equal to 2னா y is equal to 2x plus 2. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன். அடுத்து y is equal to, ஒருவேளை a is equal to 3ன்னு இருந்துச்சுன்னா 3x plus 3. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஒருவேளை a is equal to 4ன்னு இருந்துச்சுன்னா y is equal to 4x plus 4. இது வந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்லோப்போட வேல்யூவும் y இன்டர்செப்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குன்றது தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கு இல்லையா, ஸ்லோப்போட வேல்யூவும் y இன்டர்செப்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் நடுவில் காமனாக என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து நம்ம இந்த கொஸ்டினில் சொல்லணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச விஷயம்னா ஏயோட வேல்யூ வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஏ வந்து கிரேட்டர் தென் 0னா 0.1லேருந்து 100,000 என்ன வேணால் இருக்கலாம். ஏயோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, வையோட வேல்யூ, அதாவது y இன்டர்செப்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது இதுதான் நம்மளோட கிராஃப்னா, இங்கே மேலே எங்கேயாவது தான் y இன்டர்செப்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, yல பாசிட்டிவ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் நம்மளோட லைன் வந்து y ஆக்சிஸில் கட் பண்ணும். இந்த லைன் வந்து இப்படி கீழே வர சான்ஸே இல்லை. ஏன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ்னு சொல்லிட்டாங்க. a வந்து 0 விட பெருசாக இருக்கும். அப்போ ஆப்வியஸாக y இன்டர்செப்டும் 0 விட பெருசாக இருக்கும். அப்போ நம்ம லைன் வந்து நம்ம எங்கே வரைஞ்சாலும் வந்து பாசிட்டிவ் y ஆக்சிஸில் தான் வந்து கட் பண்ணும். சரியா, புரிஞ்சுதா? இது வந்து ஒரு பாயிண்ட். These lines will always have positive y intercept. பாசிட்டிவாக இருக்கனால நமக்கு கிராஃபில் வந்து லைன் எப்போவுமே வந்து லீனியர் க்ரோத்தாக தான் இருக்கும். சரியா, லீனியர் க்ரோத்தாக தான் இருக்கும். இந்த மாதிரி லீனியர் க்ரோத்தாக இருக்கும். ஏன்னா நமக்கு வேல்யூ வந்து பாசிட்டிவ் தானே. அதனால நம்ம என்ன எழுதணும்னா, these lines always represent linear growth. இது வந்து நம்மளோட செகண்ட் பாயிண்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபார்மேட்டில் இருக்க ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் இருக்க லைன்ஸ்க்கெலாம் வந்து காமனாக ஒரு பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்ட் வந்து எல்லா லைன்லேயுமே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ax + aங்கிற ஃபார்மேட்டில் இருக்குன்றது தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இனிஷியலாக y is equal to 0ன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், y is equal to ax + bங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அதை தான் இங்கே மாற்றி ax + aன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல y இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ y is equal to 0ன்னு அசியூம் பண்ணோம்னா 0 is equal to ax + a. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ண இந்த a வந்து இந்த சைட் கொண்டு போனோம்னா -a ஆயிரும். கரெக்டாக? -a is equal to ax. இந்த a இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடும். இப்போ -a divided by a is equal to x. கேன்சல் பண்ணோன்னா -1 is equal to x. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச காமனான பாயிண்ட் என்னன்னா -1,0. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இந்த பாயிண்ட் வந்து எல்லா லைன்ஸ்லையுமே இருக்கும். இப்போ கிராஃபில் இப்போ இன்கேஸ் இதெல்லாம் நம்ம பிளாட் பண்ணுறோம்னா எல்லா லைன்ஸுமே வந்து இந்த காமனான பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸில் -1னா இந்த இடத்துல. கரெக்டாக? இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகும். புரிஞ்சுதா? இது எல்லா லைன்ஸோட ஈக்குவேஷன்ஸுமே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணோம்னா அந்த லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காமனாக இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகும். அப்போ நம்ம இதையும் வந்து ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். தேர்ட் பாயிண்ட்டாக என்ன எழுதலாம்னா, these lines intersect at the common point. அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன, -1,0.
இதோட 14th கொஸ்டின் வந்து முடிஞ்சு. 14th கொஸ்டின் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 2 மார்க்ஸ் சம்ஸாக வர சான்ஸ் இருக்குது. 13th கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்து நமக்கு எக்ஸாமில் வர நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதோட 13th and 14th கொஸ்டின் முடிஞ்சு. இதோட இந்த லெசனும் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அது வந்து இப்போ என் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த லெசனோட பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா சம்மே சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். Until then, keep watching and stay connected.